நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி யாரோ நம்மளுக்கு சொல்லிட்டீங்க. அதான் நான் நேரத்துலாம் எல்லாமே ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் எல்லாமே கேட்டாங்க, நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க என்ன இதுன்னு. கேட்குதா? நான் ஹீரோ ஹீரோயின் டைரக்டரு கேமராமேனு அவங்கள தான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா திரும்பவும் நம்ம பண்ண முடியாதுல்ல. பார்ட் 2 பண்ணுற ஐடியா இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். என்ன சார் டைரக்டர் சார், என்ன ஐடியா இருக்கா? பார்ட் 2 பண்ணுற ஐடியா என்ன இருக்கா? ஏன்னா மறுபடியும் நம்ம டீமாக வந்து செம்ம ஜாலியாக நம்ம சித்தார்த்தை பற்றி சொல்லணும்னா ஐயோ வேறு லெவலுங்க. இது மாதிரி தான் கூகுள் மாதிரி எதை தட்டினாலும் நமக்கு ஒரு ஆன்சர் வர மாதிரி அவ்வளோ உலக அறிவு, அவ்வளோ சூப்பராக பேசுவார். ஷூட்டிங்கில் பயங்கரமாக கைட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டைரக்டரு அப்படிங்கிறனால டைலாக்கு எல்லாமே இந்த படத்தில் வந்து என்னுடைய ஸ்டைலுங்கிறத விட டைலாக்காக டான் அசோக் சார் வந்து எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டைல் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சொன்னேன். நம்ம ஸ்டைல் தான் எல்லா இடத்துலையும் பேசி நிற்கிறோம். அதனால் ஒருத்தர் எழுதுகிறாங்கன்னா அவங்க ஸ்டைலில் பண்ணால் தான் உள்ள கேரக்டராக கொஞ்சம் மிங்கிள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை கேட்டு நடிச்சிருக்கிறேன். பாருங்கள், அடுத்தது வந்து கருணாகரன் அண்டு பாலசரவணன், சஷ்டிகா. அதோட முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரொடியூசர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனிகா பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, கனமழை பெய்யக்கூடாதுன்னு. இந்த படத்துக்கு அப்புறம் பனமழை கண்டிப்பாக பெய்யும்னு நினைக்கிறேன். வந்து அந்த அளவுக்கு ஒரு இளமை துள்ளலாக இருக்கும். இந்த படத்தோட விஷயங்களே என்னன்னா, பிடிக்காத ஒருத்தவங்களை லவ் பண்ணுறது அப்படிங்கிறது, பிடிக்காதவங்களை எப்படி லவ் பண்ண முடியும்னு. இப்போ என்னை பிடிக்கலனா கூட நீங்கள் கேமரா எடுத்துக்கிறீங்களே, அந்த மாதிரி தான். அது எப்படி ஒரு இதுவாக இருக்குதோ, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு லைன். இது புதுசாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த லவ் பேட்டர்னில் வந்து படம் பார்க்குற இளமை துள்ளலான ஒரு நல்ல கதை. என்றும் இளமையை உடன் இருக்கும் சித்தார்த் அவர்களும் ஹீரோயின் அவர்களும் வேறு லெவலில் இருப்பாங்க. உங்கள் பக்கத்து வீட்டு பசங்கன்னு வாங்க தெரியுமா, அந்த பக்கத்து வீட்டு தான் நாங்கள். அப்படி சொல்லிக்க வேண்டியது தான். எப்படியெல்லாம் போட்டுன்னு கோட்டுக்கிட்டலாம் போட்டுன்னு அப்படி சமாளிச்சுருக்கிறோம் பாரு நான். ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. யாரோ ஒருத்தர் வரணுங்கிறதுக்காக அப்படிலாம் இல்லை. ஓகே எல்லோரும் வந்து முக்கியமாக எல்லாருக்கிட்டே சொல்கிறது தான், ப்ரெஸ் பீப்புள்ஸ் மீடியா எல்லாருமே உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு. கேட்கலனாலும் நீங்கள் தந்துடுவீங்க, அது வேறு விஷயம். ஏன்னா இதானே நமக்கு லைனே இல்லை. ஓகே, ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய். நன்றி. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா, என் ஆர்டர் நான் போயிடுறேன். முதல்ல அசோக் அவர்களுக்கு தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. தென் நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூஸ்வலாக ஹீரோனா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த 4 பேருமே வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சித்தார்த் சார் ரொம்ப பர்டிகுலராக சொல்லியிருக்காரு. தட் ஐ டெஃபினெட்லி நீட் ஒரு கேர்ள் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. அண்ட் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த ஒரு ரோல் தான் நான் இதில் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி தேங்க்ஃபுல். சின்னதுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவரை நிறைய இரிட்டேட் பண்ணியிருக்கேன் இந்த மூவி. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு டிரெக்டர். அவரை மாதிரி ஒரு ஸ்வீட்டஸ்ட் ஹம்பிளஸ்ட் பர்சன் யாருமே பார்க்க முடியாது. ஒரு டைம் கூட கோவப்பட்டதில்லை. செட்டில் என்னெல்லாம் லூட்டி அடித்தாலும் கோவப்பட்டதே இல்லை. ப்ரொடியூசர் முறைக்கிறாரு அவரை, கோவமே படலையா நீ கோவப்படாமல் நீ வந்து படம் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இல்லை, எங்ககிட்ட கோவப்படல, உங்ககிட்ட கோவப்பட்டாரான்னு எங்களுக்கு தெரியல. தென் பிக் தேங்க்ஸ் டு மோனிகா. அஃப்கோர்ஸ் மோனிகாவை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னென்னா, நானும் சன் டிவியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறதுனால என்னோட சீனியர் அப்படின்ற ஒரு ஃபீலிங். அவங்க தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்போ இட் again felt like family. தென் என்னோட கோ ஆக்டர்ஸ் எவ்ரிபடி, பாலா ஃபார் தட் மேட்டர், மாறன் அண்ணா அண்ட் கருணா அண்ணால், ஸோ குட் டு பி தேர். ஃபர்ஸ்ட் டேவே ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் ஒரு லவ் ஸ்டோரி நம்ம யாருமே பார்க்கல, ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி நம்ம பார்க்கல. எப்போ பாரு கத்தி குத்து சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் கம், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் கோ. பிக் தேங்க்ஸ் டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஆஃப் த மூவி. A big shout out to Vimal, our AD, from the start of the project till now.
non-stop தூங்காம he's been working really really hard. So big shout out to you wherever you are. காலையில இருந்து பார்க்க கூட இல்லை, பட் எல்லாரையுமே வந்து he's kept us on toes. So big shout out to him also. கண்டிப்பா தியேட்டரில் பாருங்க and support us. Thank you. And yeah, oh my god, how did I forget you? Forget பண்ணியிருக்க கூடாது. Really really sorry. ஆஷிகா, உங்களுக்கு இது வந்து love story. This is the first time in Tamil. You are going to win a lot of hearts. Thank you so much for being part of our family. We welcome you to the family like we welcomed you in the family, and good luck. Thank you, thank you, thank you. நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நிறைய முக்கியமான படங்களை இந்த வருஷம் எனக்கு கொடுத்துருக்கு பாடலாசிரியராக. லவ்வர், டிமாண்டி காலனி 2, லப்பர் பந்து, அதுக்கப்புறம் அந்த வரிசையில் இந்த படமும் எனக்கு வெற்றி படமாக அமையும். பாலசரம் ப்ரோ, ரொம்ப நேரில் பார்த்து சொல்ல முடியல, லப்பர் பந்தில் பிரிச்சிட்டிங்க. அதே மாதிரி இந்த படமும் பார்த்துருக்கேன். இந்த படத்துலேயும் உங்கள் ரோல் பெரிய ரோல். கருணாகரன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சஷ்டிகா மேம், மாறன் சார், எல்லாமே உங்களுடைய காம்போ வேறு லெவல். ரொம்ப இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இயக்குனர் ராஜசேகர் அவர்கள். ஏன்னா எங்களை வந்து முதல்ல வந்து ஒரு படத்துக்கு வந்து எங்களை 2 பேரையும் சேர்த்து வச்சது யுவன் சங்கர் ராஜா. இந்த நேரத்தில் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அந்த படத்தில் நான் வேலை செய்ய முடியலைனாலும் அந்த நட்பு தான் என்னை இந்த படத்தில் கொண்டு வந்து சேர்த்துச்சு. பெரிய பெரிய நன்றி. இதில் நான் முதல்ல எழுதின பாடல் அக்கரு பக்கருங்கிற ஒரு பாட்டு. அது எழுதி முடித்த உடனே அது ஒரு சேலஞ்சிங்காக தான் அமைஞ்சுது. ஃபஸ்ட்டு கால் பண்ணோன்னே, தலைவா இந்த பாட்டை நீங்கள் உடனே நாளைக்கே லிரிக்ஸ் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னா ஒரு செக்கப் பண்ணுறதுக்காக ஏன்னா ஏற்கனவே அது 2-3 ஆப்ஷன் எழுதி அது செட் ஆகாதனால என்கிட்ட வந்துச்சு. நான் எழுதுனது அவருக்கு ரொம்ப ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாட்டு இந்த படத்தில் நான் எழுதுறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. சில டைரக்டரோட வேலை செய்யும்போது தான் வந்து அவங்களுடைய அந்த சுச்சுவேஷன் சொல்கிறதா இருக்கட்டும், சில வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், அது நமக்கு ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அந்த வரிசையில் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ராஜசேகர் சார் சொல்லணும். கண்டிப்பாக ஆல்பம் ஃபுல்லாக வரும்போது நீங்கள் அதில் வர ஆரஞ்சு பேபி, அக்கரு பக்கரு சாங்காக இருக்கட்டும், எனக்கு என்ன ஆச்சோ, நீ என்ன பார்த்தியோ, அந்த பாட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சாங்காக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து இசையமைப்பாளர் ஜிப்ரான் சார். சார் ரொம்ப நன்றி சார், இந்த படத்தில் எனக்கு ஒரு 6 பாட்டு கொடுத்ததுக்கு. குட்டிப்புலிக்கு அப்புறம் நாங்கள் வந்து மெயின் ஆல்பமாக நிறையா பாட்டு பண்ணுற படம் இதுதான் நினைக்கிறேன். குட்டிப்புலியில் தாட்டீரே பாட்டு ஒரு பெரிய ஃபேமஸ் சாங்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அடுத்தது வந்து சித்தார்த்த தலைவன், ரொம்ப ஹாப்பி. உங்களோட நான் சிகப்பு மஞ்சள் பச்சை, அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு. ஆனால் அந்த படத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் பாடுற பாட்டாக நான் பண்ணலை. அந்த பாட்டை தவிர மற்ற 4 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. பாய்ஸ்லேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு உங்களை பிடிக்கும். தொடர்ந்து நான் வந்து அவள் படத்துலேயே நான் வந்து எழுத வேண்டியது, ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வரிசையாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. ஆசிகா மேம், உங்களுடைய 2 பேருடைய கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். ரொம்ப கண்டிப்பாக பாருங்கள், இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசப்படுவீங்கன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வசனகர்த்தா டான் அசோக் அவர்கள் பெரிய நன்றி. ஏன்னா அது அவருடைய டைலாக்கும் இந்த படத்தில் பேசப்படும். கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த வரிசையாக நீங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்க அமைஞ்ச மாதிரி இதுவும் பெரிய வெற்றி படமாக அமைங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. ஐயோ மன்னிக்கணும், ப்ரொடியூசர் சாம் சார். எல்லா பாட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அவங்கள மீட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப என்கரேஜ் பண்ணுற கேரக்டர். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்தடுத்த படங்களையும் ஒர்க் பண்ணணும் உங்களோட. மோனிகா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும். தேங்க்யூ மேம். பாய். ராஜசேகரோட இது என்னுடைய 3வது கொலாபரேஷன். மாப்பிள்ளை சிங்கம், களத்தில் சந்திப்போம், அப்புறம் இப்போ மிஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப அழகான ஒரு படம். சீனுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, பிஹைண்ட் த சீன்ஸில் கூட. ஏன்னா இதில் இருக்கிற அந்த க்ரூ, தயாரிப்பாளர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகான, நேர்மையான, நல்ல மனிதர்கள். முதல்ல என்னுடைய தயாரிப்பாளர், என்னுடைய நீண்டகால நண்பர் மிஸ்டர் சாம். நான் சந்தித்த ஒரு சில வெரி எத்திக்கல் பர்சன்ஸில் அவர் ஒரு முக்கியமானவர். ஹீ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். இன்னும் அவர் நிறையா படங்கள் தொடர்ந்து தயாரிக்கணும். அவருடைய மற்ற வேலைகளுக்கெல்லாம் நேரம் இல்லாத அளவுக்கு அவர் வந்து தயாரிப்பில் முழு மூச்சாக இறங்கணும்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை
சொல்லுகிறேன். அடுத்து என்னுடைய உயிர் நண்பர் மற்றும் இயக்குனர் மிஸ்டர் ராஜசேகர். வெல்கம் மிஸ்டர் கார்த்தி சார் நிகழ்ச்சிக்கு. நன்றி சார். அப்புறம் என்னுடைய உயிர் நண்பர் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் மிஸ்டர் ராஜசேகர். அவரும் நானும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, நிறைய இப்போ வந்து பசியையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நட்பு எனக்கும் அவருக்கும். அதனால் எங்களோட கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சினிமா மட்டும் இல்லை, நாங்கள் மிக மிக நெருங்கிய நண்பர்களாக. எனக்கும் அவருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் நட்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில் தொடர்ந்து பயணிக்கிறதால எங்களுக்கு சினிமாலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. இன்னொன்று, அவர் வந்து ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி இஸ் அ வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங். ரொம்ப நேர்மையான ஒருத்தர். இப்போ என்னை தாண்டி நான் யாரையாவது நம்புவேன், ஒருத்தரை கண்ணை மூடிட்டு என்டோர்ஸ் பண்ணுவேன்னா மிஸ்டர் ராஜசேகரை பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவரை மாப்பிள்ளை சிங்கத்துக்கு மீட் பண்ணுறேன். அவர் தான் தேசிங்க ராஜாவுக்கு டயலாக் ரைட்டர். அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. பட் அவர் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்துட்டு அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டயலாக் நீங்கள் தான் எழுதுவீங்க, உங்கள் பேர் மட்டும்தான் வரும், நான் என் பேரை போட்டுட்டு நான் உங்களை இது பண்ண அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு ரொம்ப தெரியும். அதை நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அது அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல, ஏன்னா இது வந்து குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேர் ரைட்டர்ஸ் ஆர் நாட் ரெஸ்பெக்டட் லைக் கேரளா ஆர் தெலுங்கானா, ஹைதராபாத் இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கே வந்து ரைட்டர்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் அவ்வளோ இல்லை, அவங்களுக்கான ஸ்பேஸும் இல்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஒரு ரைட்டரை, தானும் ஒரு ரைட்டராக இருந்தும் தான் இயக்கும் படங்களெல்லாம் தொடர்ந்து ஒரு ரைட்டரை பயன்படுத்துன்றது நான் ரொம்ப பெரிய, பயன்படுத்துவது மட்டும் இல்லை, அவருக்கான மரியாதையும் கொடுத்து அவருக்கான இடத்தையும் கொடுத்து, அது வந்து அது ரொம்ப ஒரு சில தன்மேல் மிக அதிக நம்பிக்கை இருக்கிற ஒரு சில கலைஞர்களால் தான் அது வந்து முடியும். அப்படி ஒரு அபூர்வமான ஒரு மனிதராக தான் நான் மிஸ்டர் ராஜசேகரை பார்க்குறேன். இன்னொரு விஷயம் இப்போது நான் இந்த படத்தில் ஏதாவது பாராட்டு கிடைக்குது, களத்தில் சந்திப்போம்ல பாராட்டு கிடைக்குது, இதுனாலும் நான் நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா, இப்போ நானே நாளைக்கு டைரக்ட் பண்ணாலும் என்னால் என்கிட்ட இவ்வளோ நல்லா வேலை வாங்க முடியாது. ஏன்னா இவர் அப்படி வேலை வாங்குவார். என்கிட்ட மட்டும் இல்லை, எந்த ஆர்டிஸ்ட்டையும் எல்லா கலைஞர்கள்ட்டையும் டெக்னீஷியன்ட்டையும் ஹவு ஹி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஒர்க்குன்றது தான் ஒரு நல்ல டேரக்டரான்றது. அவர் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை தான் வாங்குவார். ஸோ அது இந்த படத்துலையும் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் சித்தார்த் சார் கூட ஒர்க் பண்ண இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது வந்து உண்மையிலேயே ஒரு லக்கு. ஏன் லக்குன்னு சொல்கிறேன்னா, நான் இவ்வளவு கற்றுக்குவேன்னு நினைக்கல. ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மூவிஸ் வந்து இட் இஸ் வைட் அண்ட் டீப். நம்ம ஏதாவது ஒன்று எழுதிட்டு போயிருப்பேன் ஸ்பாட்டுக்கு, இவ்வளோ தான், இதுக்கு மேலே இதில் எதுவுமே பண்ண முடியாது, இதில் எதுவும் பண்ண முடியாதுன்னா அவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, அது நமக்கு என்டையர்லி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இது கொடுக்கும், ஐடியா தரும். ஸோ எனக்கு ஒரு 10 படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சித்தார்த் சார் கூட ஒர்க் பண்ண இந்த படம் தந்துச்சு. ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் தட். ஆஷிகா மேம், அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, பட் மேம் உங்களை தவிர லாங்குவேஜ் தெரியாத வேற எந்த ஹீரோயினையும் நம்பி இந்த படத்தில் நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் லாங்குவேஜ் தெரியாமல் இதை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் இன் கன்னடா அண்ட் தெலுங்கு. யூ ஹவ் டன் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். ஏன்னா இது ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படம். என்னுடைய டயலாக்ஸு, எங்களுடைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இன்றைக்கி வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். தேங்க்யூ மேம். அப்புறம் பாலசரவணன் சார், பாலசரவணனை இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது. பாலசரவணனை யாருக்குமே தெரியாமல் அவர் திரையில் வர்றப்பே அவருக்கு நானும் இயக்குனரும் பயங்கரமான ஃபேன்ஸு. இந்த ராஜா மந்திரி போன்ற படங்கள்லேயே நாங்கள் உட்காந்துட்டு இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணணும், பட்டைய கிளப்புறாரு, நாங்கள் வந்து பேசிட்டே இருப்போம். இன்றைக்கி அவர் அடைஞ்சிருக்கிற இடம்ங்கிறது ஹி டிசர்வ்ஸ் கம்ப்ளீட்லி. இன்னும் அவர் அதிக உயரங்களுக்கு போகணும். கருணாகரன் சார், உங்களுக்குலாம் நான் எப்பயுமே ஃபேன். இந்த படத்தில் எப்படியாவது நீங்கள் வந்துட்டு டேரக்டர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். வேறு ஏதாவது ஆப்ஷன் வந்தாலே நான் வந்து இல்லை அவர் தான் பண்ணுன்னு. ஏன்னா இந்த நெஞ்சுக்கு நீதினு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பீங்களா, அந்த காலத்துலேருந்தே உங்களை எனக்கு பிடிக்கும். அந்த சட்டிலான ஆக்டிங் வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லை. மாறன் சார் வந்து லொல்லு சபா பார்த்து வளர்ந்த ஒரு கும்பல். நாங்கள் என்ன பேசினாலும் லொல்லு சபாவை வச்சு, இன்னமும் லொல்லு சபாவை வச்சு 2-3 டைலாக் பேசிட்டே இருக்கிறோம். அதனால் நான் எந்த படம் ராஜசேகர் கூட எழுதினாலும் எப்படியாவது லொல்லு சபாலேருந்து யாரையாவது போட்டணும்னு பார்ப்பேன். சாமிநாதன் சார் வந்து போன படத்தில் இருந்தார், இந்த படத்தில் நீங்கள்.
அதனால் எனக்கு என்னென்னா இது எல்லாருமே ஃபேன், நான் யாருக்கெல்லாம் ஃபேன்ஸாக இருக்கணும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தில் ஜிப்ரான் சார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மாப்பிள்ளை சிங்கம் ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் கூட இல்லை, டிஸ்கஷனில் என் காரில் நானும் ராஜசேகர் சாரும் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த இந்த பாட்டு என் தாரா பாட்டை போட்டு விட்டு, சார் ஜிப்ரான் ஒருத்தர் வந்திருக்காரு பட்டையை கழுப்புறாரு அசோக்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த படத்தை தான் கிடச்சி, நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ நான் யாரெல்லாம் ஃபேன்ஸோ, யாருக்கெல்லாம் ஃபேன்ஸோ, சஷ்டிகான்னு ஒருத்தங்க இருக்கிறது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ், அவங்களுடைய பேச்சு, ஷீஸ் அன் எக்ஸ்ட்ரானரி எனர்ஜெட்டிக் ஆக்டர். அவங்க இருக்கிற சீன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரி மஸ்ட் யூசர் மோர். அப்புறம் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு, அவரை எனக்கு பர்சனலி செல்ஃபிஷாக சில ரீசனுக்காக பிடிக்கும். ஆஸ் அன் ஆக்டராக அவரை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் செல்ஃபிஷாக பிடிக்குன்னு சொல்கிறேன்னா, எனக்கு எப்பயுமே ஒரு 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 இது இருக்கும், வருத்தம் இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரைட்டர்ஸை பற்றி யாருமே பேசுறது இல்லை. இந்த மாதிரி நம்ம எப்போல்லாம் இந்த குறிப்பாக கோவிட் டைம் பார்த்ததுக்கப்புறம் மலையாள படம் மாதிரி வரல, இந்த படம் மாதிரி வரல, நம்ம புலம்புறோம். ஆனால் அங்கே இருக்கிற பார்க்க மாட்டேங்கிறோம். கிரெடிட்ஸில் பார்த்தா யூ கேன் சி 4 ரைட்டர்ஸ் இருப்பாங்க, 5 ரைட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு படத்தில், 3 ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ரைட்டர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, அடுத்து மறுபடியும் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் இல்லை. ரைட்டர்ஸை ரைட்டர்ஸ் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்களே தவிர யாரும் அவங்களை இது பண்ணுறதில்ல. பட் ஏன் கார்த்தி சார் இந்த விஷயத்தை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன்னா, தோழா படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் வந்து ராஜமுருகன் சார். அவர் கிட்டத்தட்ட அந்த படம் சம்பந்தம் பட்ட இன்டர்வியூஸ்லையும் சரி, அது சம்மந்தப்படாத இன்டர்வியூஸ்லையும் சரி, அதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி பேசிட்டே இருப்பார். தட் இஸ் அ வெரி ரேர் குவாலிட்டி ஃபார் ஆக்டர்ஸ். அது மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே ரைட்டர்ஸுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்தா எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப செல்ஃபிஷாகவே ஆசைப்பட்றேன். அப்புறம் மீடியா நண்பர்கள், இன்னமும் இப்போ நான் வந்து சினிமாவில் இப்போ இந்த சட்டை பேண்ட்டு கார்லாம் சினிமாவில் சம்பாரிச்சதில்லை, சம்பாதிக்கவும் இல்லை அவ்வளோவா. ஆனாலும் சினிமாவில் தொடர்ந்து ஏன் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 100% மீடியா நண்பர்கள்னால. தமிழ் மீடியா மாதிரி நல்ல விஷயங்களை பாராட்டக்கூடிய மீடியா வந்து வேறு எதுலையும் இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா மாப்பிள்ளை சிங்கம் ஆகட்டும், களத்தில் சந்திப்போம் ஆகட்டும், பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸ் இப்போ நான் பண்ணியிருந்தேன், இந்த ஜீல வந்துச்சு, அதுவாகட்டும். என்னன்னா அந்த படங்கள், அந்த வெப் சீரிஸ் வந்துட்டு அடுத்த நாள் நம்ம பேப்பரை பார்க்குறப்ப, டிவியை பார்க்குறப்ப இதெல்லாம் யாராவது கவனிப்பாங்களா? இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பொத்தாம்பதுவாக பாராட்டுறதை விட சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி பாராட்டும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கும். இப்போ என்னுடைய படங்கள், நான் எழுதுகிற படங்களுக்கு அடுத்த நாள் இருந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு இருக்குல்ல, பேப்பர் ஆகட்டும், ஆன்லைன் போர்ட்டல்ஸு, டிவிஸு, யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் சின்னதாக எழுதி இதை நல்லா பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கான்னு சொல்லும் பொழுது அது இந்த சம்பளம், நமக்கான மரியாதை அதெல்லாம் தாண்டி அடுத்த படம் பண்ணலாம், அடுத்த இது பண்ணலான்ற ஒரு எனர்ஜி அது வந்து எனக்கு தந்துக்கிட்டே இருக்குது. என்ன மட்டும் இல்லை, இப்போ என்ன உங்களுக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனால் நீங்கள் பண்ண ஏதோ ஒரு நல்லது என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி எத்தனையோ கலைஞர்களுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன மாதிரியான கலைஞர்கள். ஸோ தொடர்ந்து எப்படி இதற்கு முந்தைய படங்களுக்கு உங்களை ஏமாற்றவில்லையோ, உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சோமோ, அதை விட மிக அதிகமாக இந்த மிஸ் யூ படம் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். எங்களுடைய டீமுக்கும் எங்களுடைய இந்த மிஸ் யூ படத்துக்கும் எப்போதும் போல உங்களுடைய ஆதரவை தரணும்னு வேண்டி விரும்பி ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறதுக்காக நட்புக்காக வந்திருக்கும் கார்த்தி சார், வெல்கம், தேங்க்யூ ஸோ மச். மெய்யழகன் பார்த்தேன். ஆக்சுவலாக எந்த படத்தையுமே நான் இவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்ததில்ல. ஏன்னா இன்னோசென்ட்டாக இருக்கிறதே கஷ்டம். பட் படம் ஃபுல்லாக இன்னோசென்ட்டாக நடிச்சிருப்பாரு. எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு மெய்யழகி தான் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நானும் வீட்டில் மொட்டை மாடியில் ட்ரை பண்ணேன், பேர்லாம் வாங்கி வச்சு செம்ம திட்டு விழுந்துச்சு வீட்டில். அதுவும் பாட்டு வேறு சவுண்டாக வச்சுட்டேன். எங்கள் பாட்டு ஆஃப் பண்ணே இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு எப்போ போவார் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற ட்ரீம் மெய்யழகியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ மிஸ் யூ படம் எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சாம் சார் அண்ட் மோனிகா மேடம் அண்ட் டைரக்டர் ராஜசேகர் சார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ஜெகர்தண்டா கழிச்சு சித்தார்த் சரோட ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட் ரோல். சில ஃப்ரெண்ட் வந்து லவ்க்கு ரொம்ப தேவை, சில பேர் அட்வைஸ் கேட்டோம் ஏன்டா கேட்டோம்னு ஆகிடும், அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நான். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சித்தார்த் சரோட. அகெயின் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆஷிகா ரங்கநாத். அவர் சார் மென்ஷன் பண்ண மாதிரி பயங்கர சின்சியர். அவங்க மட்டும்தான் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓபி அடிப்போம். சாஸ்திகா, மாரணண்ணா, பாலசரவணன், இந்த என்டையர் டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எங்கள் தஞ்சாவூர் டிஓபி கேஜி வெங்கடேஷ் சார், சூப்பராக இருக்குது விஷுவல்ஸ். ஜிப்ரான் சார் மியூசிக் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, லவ்ட் இட்.
ரொம்ப சந்தோஷம். படத்தோட எடிட்டர் மற்றும் என்டையர் க்ரூக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு ஃபீல் ஆகுது, இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாக போகணும்னு ஒரு தோணுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ரெட் ஜெயின் மூவிஸ் மூர்த்தி சார், அர்ஜுன் துரை சார், உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மிஸ் யூ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பராக. கணக்கானும் காலங்கள், பண்ணையாறு பத்மினியம், ஷார்ட் ஃபிலிம், இந்த டைமில் இருந்தே வந்து ராஜா மந்திரி, இந்த டைமில் இருந்தே வந்து அடிக்கடி எனக்கு வந்து எங்களுடைய மிஸ் யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கணே, நாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ் யூ படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி தலைவரே. உண்மையிலே வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேரன்பு, ரொம்ப பேரன்பு, பெரும் நட்பு கொடுப்பாரு. அடுத்தடுத்து அவர் என்ன லைன், ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசிச்சா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவார். இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே, இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவரு அண்ணன் கூப்பிடுவேன், மாறி மாறி நாங்கள் அண்ணன்களாக கூப்பிட்டு அன்பு மொழியை பொழிஞ்சிக்குவோம். இந்த அன்பு வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சார். ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும், நிறைய படம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்குன்னா, நானும் மதுரை சார். அதனால் நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டின ஒரு படம் சார். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்னி கதாபாத்திரம், நம்ம நண்பர் கருணா நடித்த கதாபாத்திரத்தில் ஒரு ஏக்கமாக இருக்கும், அச்சா இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் சார். அப்போ இருந்து வந்து நான் ரொம்ப உங்கள் கூட நடிக்கணும் எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் சார். இந்த படத்தில் எனக்கு நடந்திருக்கு. ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், ஒன்றுமே கேட்கல, ஒரு 1 ஹவரில் வந்து வரிசையாக அடிக்கிட்டாரு. எங்கே போனாலும் இது கிடச்சிருது, நம்ம படத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக கிடச்சிச்சு சார். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக சினிமா பற்றி, பொது விஷயங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அறிவு பகிர்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் படித்த விஷயங்களை நம்ம போய் நம்மளாம் ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது. பட் அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் மோனிகா மேம், மேத்யூ சார், உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. முதல் மேம் கூப்பிட்ட போது கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நான் மோனிகா பேசுகிறேன், உங்களுக்கு தெரியுமா அப்படி, எந்த மோனிகான்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த மோனிகா மேம்? வானிலை அறிக்கை படிப்பேன். நான் உடனே டிபிபி பார்த்தேன், மேம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அவங்கள பார்த்துட்டேன். அப்போ இருந்தே வந்து அதாவது மேம் எங்கள் வீட்டில் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகி இருந்து கலர் டிவி ஆகி இன்றைக்கி எல்இடி ஆகி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கைக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனது நீங்கள் தான் மேம். உங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம், ரொம்ப நன்றி மேம். மேத்யூ சார், கரெக்டான டைமில் சம்பளம் கொடுத்துருக்கீங்க சார், மனநிறைவாக சம்பளம் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் வந்து ஆஷிகா ரங்கநாத் மேம், எனக்கு வந்து அவங்க தங்கச்சி சார். ஏன்னா எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன் தான், அவங்க பேரும் அதனால் அவங்க அப்பா பேர் ரங்கநாத் தான். படத்தில் நீங்கள் எனக்கு மச்சி, ஸோ என் தங்கச்சியை தான் நீங்கள் வந்து படத்தில். ஸோ அது அந்த வகையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கதாபாத்திரம் அவங்க எல்லாராலையும் மிகவும் ரசிக்கப்படும். அப்புறம் வந்து சஸ்திகா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க மாறன் அண்ணன் என்னுடைய நீண்டகால நண்பர், அண்ணன் கருணாகரன். நாங்கள் 3 பேர் சேர்ந்தோன்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலே நிச்சயமாக எதை நான் மிஸ் பண்ணுறேன்னா, நம்ம படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து நான் நிறைய இந்த 1 வருஷத்தில் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் வேலையாக இருக்கும். இவங்களை பிடிச்சி போய் கட்டி போடுங்கப்பான்ற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கோம். சாரி சார், அடுத்த படத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு இந்த படம்.
நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிப்ரான் சார், குட்டி புலி, அப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு அதுக்கப்புறம் அதே கண்கள், இப்போ மிஸ்யூ, இது எல்லாமே ஹிட்டு. நிச்சயமாக இதுவும் ஹிட்டு. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.